வெல்கம் டு ஜெய் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக க்ரீமி சீஸி ஹாட் கேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சு 2.5 கப் மைதாவை ஆட் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் சால்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பவுலில் 1/2 கப் அன்சால்டட் பட்டர், 1.5 கப் பவுடர் சுகர். இது ரெண்டுத்தையும் ஹேண்ட் பிளெண்டரால் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த டெக்ஸ்சரில் ஃபஸ்ட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணணும். அதை பீட் பண்ணிக்கணும். ஸ்பீட் 1ல் வச்சு பீட் பண்ணணும். அகைன் அடுத்த எக்கை ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3/4 கப் வெஜிடபிள் ஆயில். நம்மக்கிட்ட வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கணும், 1 கப். அதில் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணணும். அப்போ அது பட்டர் மில்காக கன்வெர்ட் ஆகும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மிக்ஸிங்கோட ஆட் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் லோ ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலருக்காக. ஃபுட் கலர் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி கலர்டாக இருக்கும் பார்க்க கேக். ஏன் நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம க்ரீம் வந்து ஒயிட் பேஸில் போடுறதுனால அதனால் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹார்ட் ஷேப் பேனில் பட்டர் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டு ஹார்ட் ஷேப் பேனையும் ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் பேட்டரை 2 ஹார்ட் மோல்டையும் போர் பண்ணிவிட்டு செட் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்பேட்டுலாவால் லெவல் பண்ண போகிறேன். இப்போ ஓடிஜியில் 2 மோல்டையும் வச்சுட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ். பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேப்பில் நம்ம அந்த க்ரீமி சீஸி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1.5 கப் பட்டர், அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு
200 grams க்ரீமி சீஸையும் ஆட் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது இப்படி ஒரு டெக்ஸ்சர் வரும். அது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட், அதுக்கப்புறம் 4 கப்ஸ் சுகர், கிரேட்டட் சுகர். நீங்கள் கிரேட்டட் சுகரும் போடலாம், பவுடர் சுகரும் போடலாம். நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டு கேக்கும் பேக் ஆகி முடிச்சிருச்சு. நல்லாவே வந்திருக்கு, வாசனையாக இருக்குது. இப்போ பிளேட்டில் அதை செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் வச்சுட்டு அந்த க்ரீமி சீஸி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை மேலே செட் பண்ணுறேன். அதுக்கு மேலே இன்னொரு கேக் பீஸையும் மேலே வச்சு க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இதை ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணணும். அது செட் ஆகிட்டுருக்க நேரத்தில் பைப்பிங் கோனை எடுத்து இந்த சீஸ் க்ரீமை அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேனா மேலே டிசைன் போடுறதுக்காக நமக்கு தேவையான வகையில் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். சுகரில் லைட்டாக கலர் மிக்ஸ் பண்ணி அதை மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் என் கேக் வந்திருக்கு. ரொம்ப சீஸியாக க்ரீமியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கேக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.